இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா வந்து வறுத்துக்கலாம். சேமியா வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ சேமியா வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ இந்த அளவு வறுத்தா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் சேமியா உப்புமா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். லைட்டாக வந்து ஆயில் போடுங்க, ஜாஸ்தி வேண்டாம், அவ்வளோவே போதும் ஆயில். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியாலே வந்து லைட்டாக வந்து உப்பு தண்ணி இருக்கும். சால்ட் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து தேவையானதுக்கு வந்து தண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து வேகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து கொச்சினே இருக்குது. 5 மினிட்ஸ் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு சூப்பரான சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஸ்டீம் போடுங்க. பட்டாணி நைட் வந்து முளைக்கட்டந்த ரொம்ப வந்து முளைக்கட்டந்து கட்டினதான் கொடுக்கும். ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஸோ தட் லைட்டாக வந்து பிறகு நீங்கள் வந்து குழம்பு காசுங்க சூப்பராக இருக்கும். அண்ட் தென் கத்திரிக்காய் போட்டுட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து ராகி முத்துக்கு வந்து சூப்பராக. ஸோ புளிக்குழம்புக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த புளிக்குழம்பு வச்சாலும் கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் போட்டுட்டு கடுகு, சீரகம், ஆனியன் ஸோ நல்லா வந்து வதக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி ஸோ டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ண போகிறோம். டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கணும். ஸோ அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா நல்லா வந்து வதங்கி இருக்குது. இல்லை கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பட்டாணியும் வந்து ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வந்து வதங்கணும். இந்த மிளகாத்தூள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கும். ஸோ புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா தான் போட்டுக்கணும். சூப்பராக வந்து இது நல்லா வந்து கீழே வந்து வெந்துன்னு இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வதக்கிட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ அப்புறமா நல்லா வந்து விசில் வந்து ஒரு 4-5 விசில் ஒரு 3 to 4 விசில் வந்து பிறகு என்னன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கோம். அது கரைச்சி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூத்தை போட்டு வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கத்திரிக்காய், பட்டாணி எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பூண்டு அண்ட் தென் கருவேப்பிலை இப்போ போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மனசு வேணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிடுவேன். இன்னொரு வாட்டி வந்து இப்படி கலக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ரெடி பண்ணின்னு இருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் கொச்சி வரைக்கும் நம்ம இறக்கி. ஸோ குழம்பு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான மூக்கல்ல கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக் டு மை ஷோ. பார்த்திங்கன்னா ராகி முத்தை, சூப்பரான ராகி முத்தை. அண்ட் தென் ஸோ சூப்பரான பாருங்கள் குழம்பு அப்படியே வா பர்ஃபெக்டான காம்பி.